வணக்கம். நீட் தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீட் தேர்வின் வினாத்தாள் அமைப்பு எப்படி இருக்கும், எப்படி தயாரானால் அதிக மதிப்பெண் பெற முடியும், கடந்த ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளில் சேர அவசியமாக இருந்த மதிப்பெண் எவ்வளவு உள்ளிட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் ராஜேஷ் அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீட் தேர்வு அப்படின்னும் போது மாணவர்கள் எல்லாருமே அந்த பாடத்திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ரொம்ப பயப்படுறாங்க. அதை எப்படி சமாளித்து தயாராகி கொள்ள முடியும்? இல்லை, ஆக்சுவலாக அது பயப்படவே அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th 12th கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் மெயின் பாடத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐஎஸ்சி, யார் போர்டாக இருந்தாலும் இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ இந்த 3 பாடத்தில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கேரிஸ் 45 கொஸ்டின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கேரிஸ் 45 கொஸ்டின்ஸ். பயோ பார்ட் இந்த பாட்னி, ஜுவாலஜி சேர்ந்து 90 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 4 மார்க் இருக்குது, நெகட்டிவ் மார்க்ஸ் -1 மார்க். ஸோ இதை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கு உங்களுக்கு 360 மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு 180, கெமிஸ்ட்ரி 180. ஸோ இந்த 360 + 180 + 180 720 மார்க்ஸ். இது வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இதில் மாணவர்கள் வந்து என்ன சிஸ்டம் வரும்னா, எப்படி போர்ஷன் இருக்கும், 11th இருக்குமா, 12th இருக்குமா, அது எப்படி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னா, இது எல்லாமே நீங்கள் படிக்கிற ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் இந்த 2005 கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் படி எல்லாமே யூனிஃபார்ம் சிலபஸ் தான் அக்ராஸ் இந்தியா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் மாணவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் புக்கை கான்ஃபிடென்ட்டாக புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா 11th 12th ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கொஸ்டின் பேப்பரில் வரப்போகுது. அதே மாதிரி இந்த வருஷம் தமிழ்லையும் கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்லையும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். ஸோ 720 மார்க்ஸில் பயாலஜி ஹஸ் காட் மோர் அட்வான்டேஜ்னால நீங்கள் ஸ்ட்ராங் இன் பாட்னி, ஜுவாலஜி இருந்தாலே நல்ல மதிப்பெண்கள் ஈஸியாக வாங்கலாம். அதாவது ஸ்டேட் போர்ட் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி தயாராகணும்? அவங்க அந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கும் நீட் தேர்வுக்கு தயாராகிறதுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்கு? இல்லை, இது ஸ்டேட் போர்டு அப்படின்னா இது புக்கை தாண்டி எங்கேயுமே அவுட் ஆஃப் த சிலபஸ் கேட்க போகிறது இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ பயோ அப்படிங்கிற எடுத்திங்கன்னா, பயோவில் வந்து நீங்கள் படித்த பிளான் ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, அதே மாதிரி நீங்கள் 12th எடுத்துட்டிங்கன்னா எக்காலஜி இருக்குது, பயோடெக் இருக்குது, ரீப்ரொடக்ஷன் இருக்குது. இது பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் அவங்க படித்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு திட்டத்தில் தான் வரப்போகுது. இது வந்து தமிழில் வேண்டியதில் என்ன படித்தாங்களோ, இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன படித்தாங்களோ, இது வந்து எக்ஸாம் எழுதும் போது அவங்க 1 மார்க்கோ 2 மார்க்கோ 5 மார்க்கோ எழுதுறாங்க. பட் இது நீட் அடிப்படையில்னா இது சென்ட்ரலைஸ்டாக இருக்கும்போது அவங்க ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்க போகிறாங்க. 4 ஆன்சர் கொடுத்து நீங்கள் எது கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சிஸ்டம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்டபிலிட்டி எப்படின்னா, இந்த கொஸ்டின் இப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் எங்கே யூஸ் ஆகுது, இப்போ ஹியூமன் ஃபிசியாலஜி ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக படிச்சிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த புக்கில் படித்த சில அப்ளிகேஷன் ஓரியன்டட், இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஆஸ்பிரின் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதுங்கிறது ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு வித்தியாசம் தவிர, பட் நீங்கள் படிக்கிற 11th 12th வாட் எவர் த சிலபஸ் நீங்கள் ஸ்டேட் போர்டில் இருக்கிறோம் அதை கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே போகலாம். பட் என்னன்னா, ஒரே திங் ஆப்ஜெக்ட் டைப் நீங்கள் 4 ஆன்சரில் குறுகிய ஆன்சர் பண்ணி ஒரு ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். மாணவர்கள் வந்து ஒருவேளை லெசன் உள்ளேருந்து ஒரு கேள்வி, பின்னாடி இருக்கிற பாடத்துக்கு பின்னாடி இருக்க கேள்வி வராமல் உள்ளேருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டாலே கொஞ்சம் மாணவர்கள் வந்து அவங்களோட ஒரு நிலையிலேருந்து தடுமாறிடுறாங்க இந்த பொது தேர்வுகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக அவங்களை எப்படி தயார்படுத்திக்கலாம்? இல்லை, ஒன்று நீங்கள் 11th படிக்கும் பொழுதும் சரி 12th படிக்கும் பொழுதும் எந்த யூனிட்டாக இருந்தாலும், இப்போ ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர் பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரூ கேஜ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, நம்ம ரெக்கார்ட் புக்கில் அப்ளை பண்ணுவோம், அதோட வந்து வெளியே வந்துடுவோம். ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் எங்கே அந்த இண்டஸ்ட்ரியில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நான் சொன்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெயிண்ட் கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மா கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்து சொல்லித்தராங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டட் நிறைய டீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாலேஜ் வந்து நீங்கள் தனியாக லேர்ன் பண்ணணும் இல்லை, நீங்கள் புக்கில் இருக்குது அந்த பாயிண்ட்டை வந்து படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து எஸ்ஏ டைப்பாக நான் இந்த 5 மார்க் இப்படி தான் சார் படிச்சிருக்கேன், நான் 2 மார்க் ஓரியன்டேஷனாக படிச்சிருக்கேன், 1 மார்க் ஓரியன்டேஷனாக நம்ம ஸ்டேட் போர்டில் படிக்கிறனால வேறு. பட் இதே சிஸ்டம் நீங்கள் போனீங்கன்னா கர்நாடகாவில் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, கேரளாலையும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஈவன் அஸ்ஸாமில் இருந்து சரி, நார்த் ஈஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் யாராக இருந்தாலும் இதுதான் அடாப்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது சிஸ்டம் டிஃபரெண்ட் 720 மார்க்ஸ் அப்படிங்கிறத பயப்பட தேவையில்லை. பயாலஜி 360 தியரிட்டிக்கல் பார்ட் தான். அதில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருந்தாலும் சப்ஜெக்டில் இருந்து தான் ஃபுல்லாக கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து சிஸ்டம் வாட் எவர் யூ அண்டர்வென்ட் 11th 12th நம்ம மாணவர்கள் என்னன்னா 11th போர்ஷன் வந்து சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே 12th மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா 12th 50% வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணாலே யூ கேன் ஸ்கோர் அ குட் மார்க். ஃபிசிக்ஸ் அப்படின்னா
என்னென்ன பாடத்திட்டம் அதுக்காக இருக்கிற பாடத்திட்டங்கள் என்ன? ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ்னா இப்போ 11th 12th 50%, 12th 50%. இப்போ 11th நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, கினமேட்டிக்ஸ் இருக்குது, லா ஆஃப் மோஷன் இருக்குது, இல்லை ஒர்க் எனர்ஜி பவர் இருக்குது, இல்லை ஆசோலேஷன் வேவ்ஸ், இதெல்லாம் 11th பாடத்திட்டங்கள் வருது. இதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் நிறைய மாணவர் ரொம்ப பிடிக்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த டாபிக் வந்து நீங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்பீங்க. பட் இதில் வந்து கொஸ்டினாக கேட்கும் பொழுது இப்போ எல்லாரும் பண்ணுவாங்க ஓம்ஸ்லாம் படிப்பாங்க, ஜூல்ஸ்லாம் படிப்பாங்க, கிச்சாஃப்ஸ்லாம் படிப்பாங்க. இதை தாண்டி இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிற டாபிக்ல என்ன ஸ்பெசிஃபிக்காக அதை இன்டர்லேட் பண்ணியிருக்காங்க ஒரு யூனிட்ல இருந்து, இல்லை அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரிஸ் அண்ட் பேரலல் அப்படின்னா அந்த யூனிட்ல உள்ள சப் டாபிக்ல மெயினாக ஸ்டூடெண்ட் அனலைஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் நீட்டோடைய கொஸ்டின் பேப்பர் சைட்லேயே இருக்கு. நீங்கள் சிபிஎஸ்சி NEET.NIC.IN போனீங்கன்னா 2016 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 14 கொஸ்டின். அதை எடுத்து எந்த யூனிட்ல எப்படி வந்திருக்குன்னு மாணவர்கள் பாருங்க. பிசிக்ஸ்ல எப்படி வந்திருக்கு, 12th பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்டிக்ஸ் இருக்கு, ரே ஆப்டிக்ஸ் இருக்கு, வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. அந்த யூனிட்டை 12th எப்படி பாடத்திட்டங்கள் பிரிங்க, 11th பாடத்திட்டம் பிரிங்க. ஸோ அந்த மாதிரி பிசிக்ஸ் நீங்க கேட்ட மாதிரி இந்த மாதிரி 11th 12th என்ன போர்ஷன், அந்த 50% எது வந்திருக்கு, 12th 50% எப்படி வந்திருக்கு, இந்த சப் டாபிக்ல எப்படி கொஸ்டின் வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணாலே மாணவர்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, அதுல கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இருக்கு, இல்ல கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குவலிபிரியம், இது 11th இருந்து வருது. இதே மாதிரி நீங்க 12th சப்ஜெக்ட் போனீங்கன்னா இங்க வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கு, ஹாலோஜன்ஸ் as well as டி அண்ட் எஃப் எலிமெண்ட்ஸ் தனியா வரும். அதாவது வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் கேட்பாங்க, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கேட்பாங்க, எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே நம்ம பாடத்திட்டம் படிச்சது தான். மாணவர்கள் வந்து நீங்க வந்து அரசு பள்ளிகளா இருக்கலாம், இல்ல சுயநிதி பள்ளிகளா இருக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸா இருக்கலாம், இது ஒரு டிஃபரெண்டா கேட்பாங்க, நம்ம அப்ரோச்சே பண்ணலேன்னு பயப்பட தேவையில்லை. நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்க புக்ல, ஸ்டேட் போர்ட் புக்ல படிச்ச 11th 12th ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயோ, அதை என்ன கான்ஃபிடென்ட்டா மறுபடியும் கோ த்ரூ பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க, அந்த எந்த யூனிட்ல இருந்து எப்படி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு யோசிச்சாலே தாராளமா நீங்க இந்த அப்ரோச் பண்ணாலே ஈஸியா வந்து அந்த அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. வி ஹேவ் எக்ஸாம்ஸ் ஆன் வந்து மே தான். ஸோ நீங்கள் ஏப்ரலில் வந்து எடுத்து முழு மாதங்கள் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணால் நல்ல ரேங்க் வர சான்சஸ் இருக்குது. இப்போ நீட் அப்படின்றது வந்து இப்போ தமிழகத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. நடக்குமா நடக்காது, அந்த 85% மதிப்பெண்களுக்கு வந்து நீட் அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. இதை தாண்டி நீட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தேர்வாக இருக்குது? இல்லை, இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து இது சென்ட்ரலைஸ்டாக வந்து இப்போ இன்னைக்கு இன்னொரு டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நீட்டின்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் ஃபார் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒரு காமனாக நடத்தணும். ஏன்னா மாணவர்கள் வந்து பொதுவாக தெரிஞ்சுக்கணும்னா கவுன்சிலை தெரிஞ்சுக்கணும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியானா என்ன, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியானா என்ன. இப்போ உதாரணத்துக்கு மெடிக்கல் கவுன்சில் கீழே அப்படின்னா 460 கல்லூரிகள் இருக்குது. இந்த 460 கல்லூரிகளும் யாரை ஹேண்டில் பண்ணுறா, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, கரிக்குலம் எப்படி இருக்குது, சிஸ்டம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்தியா அளவில் MCA ரன் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கரிக்குலம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு செட் பண்ணி. இப்போ நம்ம யூனிவர்சிட்டி வரும்போது தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய சுயநிதி கல்லூரிகள் இருக்குது, இல்லை இந்த மாதிரி நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு சென்ட்ரலைஸ் ப்ராசஸ் இருக்கணும். நம்ம வந்து பாடத்திட்டங்கள் 11th 12th இப்போ 2005 அப்புறம் காமனாக கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி மெடிக்கல் எங்கே படித்தாலும் மாணவர்கள் இந்தியாவில் எங்கே MBBS பண்ணாலும் ஒரே சிஸ்டமாக அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் வந்து அவங்க படித்த பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கான்ஃபிடென்ட்டாக எப்படி இருக்காங்க அதை டெஸ்ட் பண்ணுறது அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த 15% ஆல் இண்டியா கோட்டா கன்ஃபியூஷனே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப வருஷமாக இதே மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த 2016 அந்த கன்ஃபியூஷன் என்னாச்சுன்னா, இந்த ஸ்டேட் கோட்டா 85% கோட்டா வந்து நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 85% கோட்டாவுமே கிவன் த்ரூ நீட் தான். என்ன நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து போர்ட் மார்க் கன்சிடர் பண்ணுவாங்களா, போர்ட் மார்க் வெயிட்டேஜ் கொடுப்பாங்களா. ஆனால் நம்ம கடந்த ஒரு 15 வருடமாக நம்ம போர்ட் மார்க்ஸ் பேஸ் பண்ணியே போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சிஸ்டம் அடாப்ட் ஆகும்போது போர்ட் மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு பயம் வருது. இது நீட்டை மட்டுமே அப்ரோச் பண்ணணும்னா இந்த 720 மார்க் தான் என்னுடைய வந்து மார்க்கை நிர்ணயிக்கும், இதுதான் என்னுடைய அட்மிஷனாக போகும், வேற நான் கன்சிடரேஷனே பண்ணல அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த 11th 12th ஃபண்டமெண்டல் படித்தாலே நம்ம போதுமே அப்படிங்கிற நிறைய மாணவர்கள் அந்த திட்டத்தில். பட் இருந்தாலும் இந்த நீட் உடைய என்ட்ரன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அனைத்து இப்போ நம்ம நீட்டை ஒரு எக்ஸாம் வந்து ஸ்டேட் லெவல் அப்ரோச் பண்ணுறோமோ இல்லையோ, ஆல் இண்டியா லெவல் அப்ரோச் பண்ணுறோம். இதை தாண்டி அனைத்து சுயநிதி கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எங்கே நீங்கள் இந்தியாவில் அப்ரோச் பண்ணாலும் இந்த நீட் மூலமாக பண்ண முடியும். நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற குழப்பம் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு தான். இதே பிரைவேட் எனி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எங்கே அப்ரோச் பண்ணணும். நம்ம இந்தியாவில் வந்து 10 யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து மோர் தென் ஒரு 10 காலேஜஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே 65% கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணணும்.
அதுவும் நீட் வழியாக தான் போகணுங்கிறாங்க. இதை தாண்டி 35% கோட்டா அந்தந்த கல்லூரிகள் இருக்குது, அதுவும் நீட் வழியாக தான் கொடுக்கணும். ஸோ இதே திங் இஃப் யூ கோ டு கேரளா போனீங்கன்னா அங்கே வந்து நீட்டு வந்து எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஈவன் ஃபார் நர்சிங் கோர்ஸ், ஈவன் பேராமெடிக்கல் கோர்ஸ், ஈவன் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எந்த கோர்ஸ் பண்ணணும்னாலும் பயோ பேஸ்டாக இருக்கிற என்ட்ரன்ஸ் எல்லாமே கேரளாவில் நீட் வழி தான். இதே கர்நாடகா போனீங்கன்னா அவங்களும் வந்து நீட் வழியாக தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே சிஸ்டம் இஸ் வெரி காமன். நீட் மட்டும் வந்து இது இல்லைன்னா கூட நீங்கள் பேராமெடிக்கல் எந்த நுழைவுத் தேர்வு போனாலும், இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சிஎம்சி வெள்ளூர் எடுத்துக்கோங்க, இப்போ ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து நீட் அடிப்படை தான் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தனியாக விண்ணப்பம் போடணும். ஸோ மாணவர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, நீட்டு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நம்ம கவர்மெண்ட் இல்லைன்னா வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்க வேணாம். இதை சார்ந்த நிறைய கல்லூரிகள் தனியாக விண்ணப்பம் பண்ணணும். அந்த விண்ணப்பம் மூலமாகவும் நீங்கள் கவுன்சிலிங்கில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ தொலைபேசி இணைப்பில் மோனிகா இணைந்திருக்கேன், உங்கள் கேள்வியை கேட்கலாம். மோனிகா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். மௌனிகா சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மௌனிகா. ஹலோ மேம், சொல்லுங்க மேம், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. சார், இப்போ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா சார்? ஆமாங்க சார், இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வெயிட்டேஜ் அட்டன் பண்ணலாமா, இல்ல எல்லா கொஸ்டின்ஸும் கம்பல்சரி அட்டன் பண்ணுமாங்க சார்? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் பயாலஜியில் 360 மார்க், நான் பயாலஜி மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் வெயிட்டேஜ் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ, ஜெய் மெயின்லையும் அதே மாதிரி தான். மாணவர்கள் நிறைய பேர் வந்து வெயிட்டேஜ் ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணியே ஆகணும், 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், கெமிஸ்ட்ரி வந்து நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் எந்த நிர்ணயிக்கும் வைக்கல. நீங்கள் 720 மார்க் இஸ் த என்ட்ரன்ஸ். நீங்கள் பயாலஜி மட்டும் நல்லா படிச்சிருக்கீங்க, 360 மார்க் நல்லா கான்சன்ட்ரேட்டோட பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும் வந்தாலே ரேங்க் அடிப்படையில் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸ் பண்ணுறாங்களா, பட் என்னன்னா தேர்வுகள் அப்படின்னு வரும்போது 3 சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிறது நல்லது. அதனால நீங்கள் பயாலஜி ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். பாட்னி, ஜுவாலஜி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தியரிட்டிக்கல் பார்ட் நல்லா ஆன்சர் பண்ணலாம். பட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதில் உள்ள சில ஈஸியான யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அது நல்லா ஆன்சர் பண்ணலாம். இன்னும் பெட்டராக ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா டோன்ட் ஸ்கிப் தட். அதனால் மொத்த சப்ஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது பெட்டர் ஒன். அவங்க கேட்ட மாதிரி பயாலஜில வந்து அதிகமான மதிப்பெண்கள் இல்ல, அது ஒண்ணு. பிளஸ் யூனிட்ஸே பாத்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் பாட்னி இருக்கும், 5 யூனிட்ஸ் ஜுவாலஜி இருக்கும்போது ஒரு 10 யூனிட்ஸ் 12 யூனிட்ஸ் படிச்சாலே நம்ம கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். இதே இது கெமிஸ்ட்ரி தான் 22 யூனிட் இருக்கும், பிசிக்ஸ்ல 22 யூனிட்ஸ் இருக்கும். பட் மாணவர்கள் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் அப்படிங்கிற முறை வந்து எப்பயும் வைக்காதீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க 12th சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதுதான் பாடத்திட்டமா வரப்போகுது. நம்ம பேரண்ட்ஸ் தான் நிறைய ஆங்ஸைட்டியில எதெல்லாம் ஈஸியா நம்ம மார்க் வாங்கலாம், இதுல போனா நம்ம பெட்டரா வருமா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட்லாம் யோசிக்காதீங்க. பி ஃப்ரீ, ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க படிக்கிற பாடத்திட்டம் தான். பட் ஒன்லி திங், அந்த ரேங்க் அடிப்படையில் வரும்பொழுது அந்த கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்ளிகேஷன் ஓரியண்டா எப்படி பண்ணலாம், சப்ஜெக்ட் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 4 ஹவர்ஸ் பயாலஜி பண்ணிட்டீங்கன்னா 4 ஹவர்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈக்குவல் அலோகேட் பண்ணி படிக்கிறது தான் பெட்டர் வே. இந்த வினாத்தாள் அமைப்பு, நீட் தேர்வோட வினாத்தாள் அமைப்பு எப்படி இருக்கும்? அமைப்புனா நீங்க வந்து இந்த பாட்னி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், பாட்னி, ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் இந்த 90 கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜி அண்ட் 45 ஃபிசிக்ஸ், 45 கெமிஸ்ட்ரி. ஸோ திஸ் ஹவு த பேட்டர்ன் வில் பி கிவன். ஸோ இதில் மாணவர்கள் முக்கியமாக இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது வந்து ABCDன்னு ஒரு கோட் டைப்ஸாக இருக்கும். இந்த வந்து அதே மாதிரி PQRS, WXYZ. அதாவது என்னன்னா இந்த AWP இது மூணுமே ஒரே செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தான். பட் மாணவர்கள் வந்து கிட்ட உட்கார வைக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொஸ்டின் இப்போ வந்து ஷஃபிள் ஆயிருக்கும். இப்போ ஏல இருக்கிற பேட்டர்னுக்கு வந்து பியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் தான், இதே 90 கொஸ்டின் பயாலஜி தான். பட் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்தவருக்கு பியில் இருக்கிறவருக்கு 4th கொஸ்டினாக இருக்கும். இதே வந்து சியில் இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 10th கொஸ்டினாக இருக்கும். ஷஃபிள் ஆயிருக்கும் பிட்வீன் த கொஸ்டின். பட் கொஸ்டின் பேட்டர்ன் சிஸ்டம் எல்லாமே காமன் தான். இது வந்து லாஸ்ட் இயர் நீட் 1 இருந்தது, நீட் 2 இருந்தது. நீட் 2ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ABCDன்னு ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. ஸோ மாணவர்கள் இந்த அப்ரோச் பண்ணும்பொழுது இந்த கொஸ்டின் இது மட்டும் ஆஃப்லைன், இப்போ எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் ஆன்லைன் போயிட்டாங்க. இவங்க ஆஃப்லைன் இருக்கனால நீங்கள் கொஸ்டின் புக்லெட் கோடும் ஆன்சர் கோடும் ஒரே நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹால் உள்ளே போனோடனே சில பேர் A கோட் இருக்கும், ஆன்சர் கோடும் A இருக்கான்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள். சப்போஸ் 5 மினிட்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து மாறி இருக்குன்னா நீங்கள் இன்விலேட்டர் கேட்டு சார் இந்த மாதிரி கோட் மாறி இருக்குன்னா தே வில் சேஞ்ச். பட் மோஸ்ட்லி 99% அந்த எரர் வராது. அப்படி வந்தால் நீங்கள் வந்து அந்த A கோடும் ஆன்சர் கோடும் சேமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து தொலைபேசி இணைப்பில் ராமசாமி, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க ராமசாமி. வணக்கம் மேடம். எங்க டாக்டர் வந்து ஆகாஷ்ல வந்து கோச்சிங்ல இருக்குங்க 1 இயரா. சரி, எவ்வளவு மார்க் எடுத்தா ப்ரீ சீட்ல கிடைக்கும் மேடம்?
இல்லை ஃப்ரீ சீட் அப்படின்னு இல்லை சார். இப்போ 15% கோட்டா வந்து ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள 15 இப்போ நம்ம அரசு கல்லூரிகள் வந்து எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி, திருவாரூர் எல்லா கல்லூரியும் சரண்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேரளாவில் உள்ள காலேஜஸ், கர்நாடகாவில் உள்ள காலேஜ், இதில் எந்த காலேஜ் வராது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கிற, தெலுங்கானாவில் இருக்கிற, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர மீதி அனைத்து கல்லூரிகளும் இதில் வருவாங்க. ஸோ இதில் சீட்ஸ் அடிப்படைனா நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3450 சீட்ஸ் ஆல் இண்டியா எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து கொடுத்தாங்க. நியர்பை ஒரு 400 சீட்ஸ் வந்து டென்டல் காலேஜ் சீட்ஸ். ஸோ இந்த ஒரு 4000 கிட்ட இருக்கிற சீட்ஸ் தான் ஆல் இண்டியா 15% கோட்டாக்கு வந்து அலோகேஷனில் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மெரிட் ரேங்க் அடிப்படையில் கொடுப்பாங்க. இந்த ரேங்க் அடிப்படை அப்படின்னா இது ஒவ்வொரு வருஷமும் மாறும் சார். எத்தனை பேர் எழுத போகிறாங்க, எப்படி ரேங்க் வரப்போகுது, அதை பொறுத்து தான் எல்லாமே. பட் இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் 685. ஃபர்ஸ்ட் மார்க்கே 720, 685 அது ஃபர்ஸ்ட் மார்க். ஆல் இண்டியா கோட்டாவில் 468 as த மினிமம் மார்க். ஸோ இந்த 468 மேலே யார் எடுத்தாங்களோ அவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து குவாலிஃபைங் ரேங்க் நீங்கள் ஸ்லைடில் பார்க்குறீங்க. ஸோ அன்ரிசர்வ்ட்லையும் கொடுத்துருக்கோம். இதே 2015 பார்த்தீங்கன்னா 453 மார்க் எடுத்தாலே. ஸோ இது வந்து மாறும் சார். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் டஃபாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். இந்த சிஸ்டம் வந்து இந்த ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். இதே 2014 பார்த்தீங்கன்னா 438 இருந்தது. இதே 2013 பார்த்தீங்கன்னா 449 வாஸ் த மினிமம் ஸ்கோர். இது நீங்கள் இந்த ஸ்கோர் தான் ஸ்டேட்டில் அப்ளிகபிள் ஆகும்னு கிடையாது சார். இது வந்து ஆல் இண்டியா கோட்டா. நம்ம ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய மாணவர்கள் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நிறைய பேரண்ட்ஸுக்கு என்னென்னா நான் ஓபிசி ஆல் இண்டியா லெவலில் போட்டேன், நான் தமிழ்நாட்டில் நான் எம்பிசியில் வர்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் லெவல் அப்ளை பண்ணும்போது இன்னொரு விண்ணப்பம் தனியாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்போ தான் நீட் அடிப்படையில் ஃபார்ம் ஸ்டேட் லெவலையும் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்னென்னா அந்த கேட்டகரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எம்பிசியில் இருக்கலாம், பிசி முஸ்லீமில் இருக்கலாம், எஸ்சி அருந்ததியாக இருக்கலாம். இந்த கோட்டா வந்து நீங்கள் நீட்டோடைய ஆல் இண்டியா ரேங்க் அவங்க கொடுக்குற அடிப்படையில் நம்ம ஸ்டேட் ரேங்க் கம்பைன் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்டேட் விண்ணப்பம் தனியாக வரும். அதனால் நீங்கள் நீட் எழுதிட்டோம், நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் கிடச்சிருங்கிறது கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னொரு விண்ணப்பம் அப்ளை பண்ணணும். அதில் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய சிஸ்டம், நம்ம தமிழ்நாட்டில் என்ன கம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கோ அதேமாதிரி அடாப்ட் பண்ணி அந்த ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கு தனி ரேங்க் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் கலந்தாய்வில் எடுக்க முடியும். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் சிவகுமார், உங்கள் கேள்வி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து சிவகுமாருங்க. என்னுடைய பொண்ணு வந்து இப்போ 10th ஸ்டேட் போர்டு எழுதிட்டு இருக்காங்க சார். சரி, மெடிக்கல் தான் எய்ம். ஹலோ, கேக்குதுங்களா? சரி சார், சொல்லுங்க சொல்லுங்க. மெடிக்கல் தான் எய்ம் சார். இப்போ அடுத்தது +1 +2 சிபிஎஸ்சி சேர்த்து இல்ல ஸ்டேட் போர்ட்லயே சேர்த்து நீட் கோச்சிங் போனா போதுமாங்க சார்? எப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இது இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ அக்ராஸ் இந்தியா இது சென்ட்ரலைஸ் சிஸ்டம் போனனால இப்போ நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தெர் வில் பி a சென்ட்ரலைஸ்டு இன்ஜினியரிங்க்கும் என்ட்ரன்ஸ் வந்து காமனாக கொண்டு வராங்க. அப்படின்னா இது எல்லா 10th இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குரூப் எடுக்கிறாங்களோ இல்லையோ, குரூப்புக்கு அப்புறம் உடனே ஒரு கொஸ்டின் வந்து நான் ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சி போகிறதா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன சார், 2005 அப்புறம் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இஸ் காமன் ஃபார் ஆல் போர்ட்ஸ். நம்ம இந்தியாவில் 42 போர்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடு போர்டு மாதிரி கேரளா போர்டு இருக்குது, கர்நாடகா போர்டு இருக்குது, அதே மாதிரி வந்து அஸ்ஸாம் போர்டு இருக்குது, இதே மாதிரி சிபிஎஸ்சி மாதிரி, ஐஎஸ்சி மாதிரி. ஸோ இந்த மாதிரி 42 போர்டுமே தெர் இஸ் அ காமன். நீங்கள் 10th வரைக்கும் தான் சமைச்சிடலாம். 11th 12th அடாப்டிங் காமன் சிலபஸ் அக்ராஸ் இந்தியா. அதனால நீங்கள் வந்து இங்கே நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஆந்திராவில் போனீங்கன்னா ஏன் அவங்க ஸ்ட்ராங்கராக இருக்காங்கன்னா ஆந்திராவில் 11th 12th ரெண்டும் சேர்ந்து இன்ஜினியரிங் அட்மிஷனே கொடுக்குறாங்க. இதே மகாராஷ்டிரா போனீங்கன்னா 11th 12th, இதே மாதிரி ராஜஸ்தான் போனீங்கன்னா they have a common system of 11th equal importance given to 12th. ஸோ இந்த 50-15 வரும்பொழுது நம்ம மாணவர்கள் வந்து நம்ம சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் மோர் ஆஃப் 12th மார்க் அடிப்படையில் வந்து நிறைய காலமாக இருந்தனால நம்ம மக்கள் வந்து 12th நல்ல கான்ஃபிடென்ட்டாக படித்து அது மூலமாக வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கர்நாடகாலையும் அவங்க சைட்லேயே போட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் சைடில் போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 11th, அதுவும் படிங்க, அதுவும் உங்களுக்கு சிஸ்டத்தில் வரும். அப்படின் போது நீங்கள் மாணவர்கள் வந்து போர்டு அப்படிங்கிறது இரஸ்பெக்டிவ், நீங்கள் வந்து சிபிஎஸ்சி தான் போனால் தான் நீட் குவாலிஃபை ஆக முடியும், தமிழ்நாடு போர்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். நம்ம அடாப்ட் பண்ணுற 11th 12th புக் கான்செப்டை புரிஞ்சு படித்து யூனிட் வைஸ் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 11th சீரியஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த போர்டாக இருந்தாலும் குவாலிஃபை ஆகலாம். அதனால நெக்ஸ்ட் இயர்லேருந்து சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த நீட்டோ இந்த நிட்டியோ இது வந்து சென்ட்ரலைஸ் ஒரு நேஷனல் போர்டு கொண்டு வர போகிறாங்க. அவங்க தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது சென்ட்ரலைஸ்டாக அனைத்து மாநிலத்துக்கும் பொருந்த மாதிரி தான் வரும். அதனால் நம்மளை விட பின்தங்கி இருக்கிற நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி ஸ்டேட்டுமே இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து போர்டு நம்ம மாதிரி கிராமப்புறத்தில் நிறைய குட்டி குட்டி சிட்டிஸ்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸே கிடையாது. அதனால் அவங்களும் கிராக் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் தான் they have conducting the exam. அதனால் நத்திங் டு வரி. போர்டு irrespective ஆஃப் மேட்டர் நீங்கள் புரிஞ்சு எந்த போர்டாக இருந்தாலும் படிச்சிங்கன்னா எந்த குவாலிஃபை ஆகலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் செல்வி, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து செல்வி பேசுகிறோம். சொல்லுங்கள் செல்வி. இது பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே கவுன்சிலிங் வருமா?
நல்ல நீட் கொஸ்டின். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமா? ஓகே, இது ஆக்சுவலாக வந்து நீட் அப்படிங்கிறது நம்ம எழுத போகிறதே வந்து 7th of May தான். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஜூனில் தான் வரும். ஸோ June 8th தான் the student will get a rank, அதாவது ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டில் ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சிஎம்சினா அவங்க ஒரு தனி ரேங்க் வந்து 17th அப்டேட் பண்ணணும். அவங்க ஒரு பட்டியல் ரேங்க் விட்ட பிறகு தான். ஸோ நீங்கள் நம்ம +2 ரிசல்ட் வந்து உங்களுக்கு மே ஒரு 10th ஒரு 15th வருது அப்படின்னா அந்த மார்க் இஸ் டிஃப்ரெண்ட். இவங்களுடைய எக்ஸாம் முடிச்சுட்டு இவங்களுடைய ரேங்க் 8th June முன்னாடி வராது. ஸோ 8th June அவங்க என்ன ரேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்களோ நம்ம ஸ்டேட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க ரேங்க் பட்டியல் வந்து தமிழ்நாடுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ தமிழ்நாடு வெதர் தே கன்சிடரிங் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்தாகணும். ஸோ பிஃபோர் ஜூன் த ஃபார்ம் வில் பி ரெடி. ஸோ அந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் அடிப்படையில் ஒரு 10 நாள் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் கலந்தாய்வு வந்து யூஸ்வலாக நீங்கள் நடக்கிற மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன கல்லூரி வேணுமோ அந்த 85% கோட்டா மற்ற ஸ்டேட்டில் யாரும் நம்ம ஸ்டேட்டில் எடுக்க முடியாது. நம்மளும் மற்ற ஸ்டேட்டில் உள்ள 85% கோட்டா எடுக்க முடியாது. நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நீட் காமனாக எக்ஸாம் எழுதுறோம், நம்ம மற்ற ஸ்டேட்டில் எடுக்கலாமா, மற்ற ஸ்டேட் மக்கள் எங்கள் ஸ்டேட்டில் வந்து எடுத்துருவாங்க அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. 85% இஸ் மென்ட் ஃபார் தமிழ்நாடு அலோன். அதனால் உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம மாணவர்களுக்கு தமிழ்நாடு கோட்டா தான். அதனால் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் எப்படி கவுன்சிலிங் எப்படி மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கணுமோ அதே மாதிரி விண்ணப்பம் கொடுத்தா சென்ட்ரலைஸ் கவுன்சிலிங் மாதிரி தான் அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் தான் நடக்கும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராஜா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ராஜா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சொல்லுங்க ராஜா. ஹலோ ஹலோ வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டங்க, ஊத்தங்கரை தாலுக்கா. சொல்லுங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுக்கான்னு பேசுறேங்க. தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க. எங்க பையன் 12th படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷன்ல. சரி. அவன் கோச்சிங் சென்டர் ஒரு மாசம் டைம்ல போனா பரவாயில்லைங்களா? இல்லை, அதான் சார், இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். மேடம் கேட்கும்போது நீட்டை வந்து நம்ம புக்கில் படிக்கும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு அபி மேம் கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து சிஸ்டம் இஸ் வெரி கிளியர் சார். நீங்கள் 11th 12th நீங்கள் நம்ம ஸ்டேட்டை மாதிரி பார்க்குறீங்க. நம்ம ஸ்டேட்டை விட பின்தங்கிய மாநிலங்கள் நிறைய இருக்காங்க சார். அவங்க எல்லாமே வந்து அந்தந்த கிராமத்தில் அந்த இடத்துல போய் படிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது சார். நீங்கள் சிஸ்டம் 11th 12th படிக்கிற நான் மேடம் ஃபஸ்ட்டே கேட்டாங்க 11th போர்ஷன் எப்படி சார் இருக்கும், 12th போர்ஷன் எப்படி இருக்கும், 11th பயோ எப்படி இருக்கும், 12th நம்ம மாணவர்கள் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து அந்த யூனிட்டை வந்து இப்போ நீட்டுடைய சிலபஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள் மாணவர்களுக்கு. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி 11th 12th யூனிட் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 11th யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, 12th யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள சப் டாபிக்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சப் டாபிக்ஸை உங்கள் புக்கில் ரிலேட் பண்ணி படித்தாலே தாராளமாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதனால் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை சார். எந்த போர்டு, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், எந்த போர்டாக இருந்தாலும் ட்ராக் பண்ணலாம். அவங்க கோச்சிங் சென்டர் போகணுமா அப்படின்றது ஒரு அவசியமானதை கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அது பேசுவோம். அதுக்கு முன்பாக ராமமூர்த்தி தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், கேள்வியை கேளுங்க. மை டாக்டர் வந்து +2 படிக்கிறாங்க. இப்போ வந்து எவ்வளவு மார்க் மேடம் எடுக்கணும்? அதாவது வந்து நீட்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும்? பிரைவேட் காலேஜ்ல அது நீட் ஏஜ் ஆகணுமா? கண்டிப்பா இல்லை, கண்டிப்பாக இது வந்து நீட் வந்து இந்த அக்ராஸ் இந்தியா நான் சொன்ன மாதிரி 460 கல்லூரிகள் இருக்குது சார். இதில் கவர்மெண்ட் 85% கோட்டா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட நியர்பை ப்ரைவேட் வந்து 250க்கு மேலே கல்லூரிகள் இருக்குன்னா அனைத்து கல்லூரிகளும் நீட் அடிப்படையில் தான் வழங்கப்படும். அதனால் நீங்கள் இதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் சுயநிதி கல்லூரிகள், டீம்டு யூனிவர்சிட்டி யாராக இருந்தாலும் நீட் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து மினிமம் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர் 720க்கு எப்படி வருது? நான் சென்ற ஆண்டுகள் உங்களுக்கு இப்போ ஸ்லைடில் காட்டின மாதிரி 685 468 வந்து ஆல் இண்டியா கோட்டா ரேங்க். அதையும் நம்ம ஸ்டேட்டில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம தமிழகத்தில் நம்ம விகிதாச்சாரங்கள் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ நம்மளுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தனி கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 450 மார்க் எடுத்திருக்காரு. ஆல் இண்டியா கோட்டாவில் அவருக்கு ஒரு ரேங்க் வந்து நியர்பை ஒரு 4000 ரேங்க் இருக்கலாம். பட் நம்ம ஸ்டேட்டில் அப்ளிகன்ஸ் வந்து கம்மி. நம்ம ஸ்டேட்டில் உள்ள மார்க் அடிப்படையில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 400 ரேங்காக இருக்கலாம், இல்லை 350 ரேங்காக இருக்கலாம். அது வந்து எப்போ தெரிய வரும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி ரேங்க் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தனியாக அவங்க ரேங்க் பட்டியல் அனுப்பிடுவாங்க, ஆல் இண்டியா ரேங்க். அந்த ஆல் இண்டியா ரேங்க் படி
படி நம்ம ஸ்டேட் கேட்டகரி படி ஜென்ரல் கேட்டகரி இந்த மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க சார். அதனால் நீங்கள் மார்க்கை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கான்ஃபிடென்ட்டாக படிக்க சொல்லுங்கள். 11th 12th சீரியஸாக படிக்க சொல்லுங்கள். 720 மார்க்ஸுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக நீங்கள் நல்ல கட் ஆஃப் மார்க் கிடைக்கலாம். நீங்கள் ஆல் இண்டியா ரேங்கை பார்த்துலாம் பயப்பட தேவையில்லை. குவாலிஃபைங் மார்க்ஸ் இது வந்து சென்ற வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 50th percentile தான் லாஸ்ட் இயர் வந்து அந்த மினிமம் அடிப்படை வச்சாங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டா விட்டுருங்க, நீங்கள் குவாலிஃபையிங் ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போகணும், மற்ற யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னா ஓபிசி அப்படிங்கிறது 40% வந்து குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க. எஸ்சிக்கு 40%. அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2016 நீட் செகண்ட் படி 685 மேக்ஸிமம் ஸ்கோர், 145 இஸ் மினிமம் ஸ்கோர். ஸோ 145 மார்க் எடுத்தா கிடைச்சிருமாங்கிற கேள்வி கிடையாது. மினிமம் ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கணும்னா இந்த மார்க்காவது எடுத்திருக்கணும். இது வந்து ஸ்டூடெண்ட் 250 எடுத்திருக்கலாம், 300 எடுத்திருக்கலாம். அந்த ரேங்க் அடிப்படையில் ஒன்லி பேஸ்ட் ஆன் நீட் மார்க் என்ன அடிப்படையில் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் இருக்கும். தொலைபேசி இணைப்பில் ஜனனி இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க ஜனனி. போன தடவை நீட் எலிஜிபிள் மார்க் வாங்கல, 118 தான் கிடைச்சிச்சு. இல்லை, அவங்க கேள்வி வந்து லாஸ்ட் டைம் எலிஜிபிள் ஆகலை, ஸோ இந்த வருஷம் எழுதுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் நான் எலிஜிபிள் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ மார்க் அடிப்படைகள்லாம் செகண்டரி தாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஜெக்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். 11th 12th இப்போ நீங்கள் 12th நல்ல கான்ஃபிடன்ஸாக படிச்சிருக்கீங்களா, அதுலேருந்து 50% கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் நீங்கள் 145 தான் லாஸ்ட் இயர் ஸ்கோர். தமிழகத்துலேருந்து எத்தனை பேர் குவாலிஃபை ஆகிறாங்க? இந்த ஆக்சுவலாக 1,71,329 பேர் தான் ஜென்ரல் கேட்டகரியில் குவாலிஃபை ஆயிருக்காங்கங்கிறதுலாம் நீங்கள் செகண்டரி. ஸோ இவங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் எழுதுனதே ஒரு 7 lakhs நாட். இந்த வருஷம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே மோர் தேன் 15 lakhs 20 lakhs பீப்புள் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லா ஸ்டேட்லேயும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் ஸ்டேட் லெவல் ரேங்க்கும் பிரிய போகுது. அதனால் நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் லாஸ்ட் இயர் ஆகலை, இந்த வருஷம் ஆகுமா, அண்ட் கன்ஃபியூஷன் ஸ்டேட் மார்க் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. 11th 12th நல்ல கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது, எவ்ரிடே டைம் ஸ்லாட் போட்டு கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்க்லாம் இப்போதைக்கு ரேங்க்கு மார்க் அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நல்ல ஸ்கோர் எழுதுங்க. பட் மெயின் அட்வைஸ் என்னன்னா, நிறைய மாணவர்கள் பேரண்ட்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்னா இதுதான் வேற ஆப்ஷனை யோசிக்காதீங்கன்னு விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க இன்ஜினியரிங் பாருங்க. எனக்கு மருத்துவ சார்ந்த துறைகள் போகணும் அப்படின்னா நிறைய துணை மருத்துவ கல்லூரிகள் நிறைய இருக்கு. நிறைய மாணவர்கள் நினைக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஎம்சி வெள்ளூர் மாதிரி ஒரு காலேஜ் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 21 கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அண்ட் கார்டியோ பல்மேட் பெர்ஃபியூஷன் கேரக்டர் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது நர்சிங் 4 வருஷ பாடத்திட்டமாக 3 வருஷமானே அந்த கன்ஃபியூஷனே இருக்கும். பட் நர்சிங் இஸ் a 4 years ப்ரோக்ராம். அதே மாதிரி பிபிடி இருக்குது, பிஓடிலாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி துணை மருத்துவலே நிறைய பேராமெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ மாணவர்கள் வந்து எனக்கு மெடிசன் இல்லைன்னா பேராமெடிக்கல் போகலாமா, இல்லை அக்ரி போகலாமா, இல்லை வேளாண் பல்கலைக்கழகம் நிறைய 65 அக்ரி யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்குது, இல்லை வெட்டினரி போகலாமா, இல்லை இந்த மாதிரி பயோ சார்ந்த பயோடெக்கோ பயோமெடிக்கலோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அதெல்லாம் ஓப்பனாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணி இந்த வருஷமா நான் நீட் தான் சார், வேறு எதுவும் எழுத மாட்டேன் அப்படிதான் நிறைய மாணவர்கள் நாங்கள் ஸ்கூல்லாம் பார்க்குறோம். ஸோ டோன்ட் ஹாவ் தட் ஃபிக்ஸட் சாய்ஸ். இட் மைட் பி a good, பட் ஸ்டில் ஹாவ் அ செகண்டரி ஆப்ஷன் என்ன, தேர்ட் ஆப்ஷன் என்ன, ஃபோர்த் ஆப்ஷன் ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஆஃப் ஸ்பீச் நியரிங் மைசூர்னு இப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறது இந்த ENT டாக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. திஸ் a huge demand is there. பட் நம்ம அதுக்கு வந்து அந்த விண்ணப்பம் போடலாமா அப்படின்னு யோசனை பண்ணியா நம்ம விட்டுருவோம். அது வந்து சென்ட்ரலைஸ் பர்சன். ஈவன் எம்எம்சிலே இஸ் அ கோர்ஸ் கால்டு இந்த ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி வந்து அங்கே பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் கொடுக்குறது, இங்கே ஏஎஸ்எல்பின்னு கொடுக்குறாங்க. 4 வருஷ ப்ரோக்ராம் தான், அவங்களே 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் எம்எஸ்சி ஆடியாலஜி இருக்குது, பிஹெச்டி பெத்தாலஜி இருக்குது, எது வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் டாக்டர் மாதிரியே இந்த மாதிரி துறையிலையும் போகலாம். அதுவும் மாணவர்கள் ஓப்பனாக வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக நான் இந்த என் பையனைய பொண்ணை இப்படி தான் சார் ஃபிக்ஸடாக வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க வேணாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் இருக்கும் நேயர் உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட பொண்ணு வந்து இப்போ நீட் அப்ளை பண்ணிட்டோம் சார். சரி. அவங்களுக்கு வந்து இப்போ அவருடைய பேர் வந்து பிரியதர்ஷினி இளங்கோவன் இருக்கு சார் ஆதார்ல. ஆனால் என்னுடைய பேர் வந்து பிரியதர்ஷினி இளங்கோவன் சார். அதனால எதனா பிரச்சனை வருமா? இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு lakhs ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து இந்த நிறைய ஆதார் நேமில் வந்து நேம் வித் ஃபாலோட் பை ஃபாதர் நேம் வந்துருக்கு.
ஸோ இது வந்து 10th மார்க் ஷீட்டில் இனிஷியலோட இருக்கும், 12th மார்க் ஷீட்டில் இனிஷியலோட இருக்கும், ஆனால் நான் வந்து ஆதார் படி தான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அதனால் வந்து நீங்கள் அட்மிஷன் அப்போ கவுன்சிலிங் அப்போ ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நீங்கள் கவுன்சிலிங் போகும்பொழுது உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆதார் ஐடி கேட்பாங்க, 10th 12th ஒரிஜினல் கேட்பாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் ஒன்றா இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆதார்லேயே ஸ்பெல்லிங் இஷ்யூவே இருக்கலாம், பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் ஆதார் படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜேஇ மெயின் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கரெக்ஷன் கொடுத்தாங்க. யாரெல்லாம் ஆதார் படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, அதாவது சில பேர் என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு அப்ளை பண்ணியிருந்தாங்க, பட் ஆதாரில் மாடிஃபை ஆனோன்னா உங்கள் ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணாங்க, நேம் சேஞ்ச் ஆச்சு. பட் இதே மாதிரி there might be in chances ஏப்ரல் எண்ட் போல் நீங்கள் ஏப்ரலில் வாட்ச் பண்ணுங்கள் நீட் சைட்டில் there's a provision இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மே அந்த ஜூன் ரிசல்ட் வரும்பொழுது வந்தாலும் கவுன்சிலிங்கில் there's a changes. நீங்கள் வந்து உங்கள் ஆதார் படி 10th 12th மார்க் ஷீட் படி அந்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எந்த இஷ்யூவும் இருக்காது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் மிருதுலா, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க மிருதுலா. மேடம், நாங்கள் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் பொண்ணு +2 படிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அந்த இப்போ ஒவ்வொரு இதில் 85 சீட்டு சொல்கிறீங்களா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல, அது வந்து அதில் வந்து எஸ்சிக்குரிய சீட்டு வந்து எவ்வளோ மேடம் வரும் ஒவ்வொரு 85 இதுலையும் வந்து? இல்லை, அதுதான் 85% இடங்கள், அவங்க அது 85 இடங்கள் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதாம்மா, நீங்கள் ஸ்டேட் கோட்டா அதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம 85% கோட்டாவில் நியர்பை ஒரு 2350 சீட்ஸ் இருக்குது. அந்த 2350ல் 15% எஸ்சி கோட்டா கண்டிப்பாக இருக்கும். ஓபிசியில் உள்ள ரிசர்வேஷன், எஸ்டியில் உள்ள ரிசர்வேஷன் எல்லாமே அடிப்படையில் 85% கோட்டாவில் எல்லாமே அடங்கிடும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு 85% கோட்டா எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், என்ன மதிப்பெண்கள் இருந்தால் கொடுப்பாங்கன்னா கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நம்ம ஸ்டேட் கோட்டா நம்மளுடைய கேட்டகரி இப்படி, நம்ம பிசி முஸ்லீம் இருக்குது, எம்பிசி கோட்டா தனியாக இருக்குது, அதே மாதிரி வந்து டினோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு தனியாக இருக்குது, அதே மாதிரி வந்து எஸ்சி அருந்ததி தனியாக இருக்குது, அந்த 3% எஸ்சி அருந்தது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த அடிப்படைகள் நீட் அடிப்படையில் என்ன ரேங்க் வந்து ஸ்டேட் தான் கொடுக்கும். நீங்கள் ஸ்டேட்டில் விண்ணப்பம் யார் போடுறீங்களோ அதில் கம்யூனிட்டி கரெக்டாக போடுங்க. நீங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் ஆல் இண்டியாவில் ஜென்ரல் போட்டிருக்கலாம், ஆனால் இங்கே வந்து நீங்கள் நிறைய பேர் என்னென்னா ஓபிசி அதில் என்சிஎல் போட்டிருக்கலாம், ஓபிசி சிஎல்லாக இருக்கலாம், பட் இதில் வரும்போது எம்பிசியாக இருக்கலாம். அதனால் எல்லாமே நம்ம ஸ்டேட் லெவல் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பிரிஞ்சிடும். அதனால் ஒன்றும் நீங்கள் கேட்டகரி வைஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் மச் ஆஃப் தட். தொலைபேசி இணைப்பில் ஹேமா இணைந்திருக்கீங்க, உங்கள் கேள்வி என்ன ஹேமா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இந்த தடவை மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குமா? எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா ஸ்கோர் பண்ணலாம்? கன்ஃபார்மாக இருக்கும். ஆக்சுவலாக தான் லைக் நீங்கள் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் 15% ஆல் இண்டியா கோட்டா, 85% ஸ்டேட் கோட்டா. இதில் வந்து இந்த அந்தந்த அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், சுயநிதி கல்லூரிகள் எல்லாமே அதாவது மைனாரிட்டி அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குன்னா 65% விழுக்காடு கவர்மெண்ட் கொடுத்துடணும். அண்ட் 35% வந்து they have to give it to the மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்ரிதிங் சென்ட்ரலைஸ்ட் கிவன் த்ரூ நீட் அடிப்படை தான். பட் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா யாரும் அப்ரோச் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஸ்டேட் அப்படின்னு கிடையாது. ஸோ எந்த மாணவர்கள் எந்த நீட் ரேங்க் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஆல் இண்டியா லெவலில் வரலாம். இப்போ இந்த வாட்டி வந்து என்ஆர்ஐ, எஃப்என் அந்த மாதிரி ஓசிஐ வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ஆர்ஐயோ எஃப்என்ஓ ஓசிஐயோ அவங்களும் வந்து நீட் எழுதலாம். லாஸ்ட் இயர் வரைக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் வச்சிருந்தாங்க, இந்த வருஷம் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சிஸ்டம் எப்படி இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா 35% கோட்டா எப்படி இருக்கும்னா கன்ஃபார்மாக கிவன் த்ரூ நீட் இருக்கும். அந்த நீட் அடிப்படையில் நீங்கள் தனியாக அப்ரோச் பண்ணணும். அவங்க ஒரு சென்ட்ரலைஸ்டாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக அமெண்ட்மெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய முறையில் எல்லா இந்த 35% கோட்டாவோ 65% எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஷுட் இன்டர்வென். அவங்க ஒரு சென்ட்ரலைஸ் ப்ராசஸ் நடத்தணும். அப்படி நடத்தலைன்னா அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் சென்ட்ரலைஸ்டாக நடத்துங்க, ஒரு ஓப்பனாக நடத்துங்க. டோன்ட் ஹேவ் அ க்ளோஸ் நெட்வொர்க். திஸ் இஸ் த சிஸ்டம் தேர் ஆஸ்க்ட் டு அடாப்ட். இப்போ நீட் தேர்வு தவிர ஜிப்மர் நடக்க இருக்கு இல்லையா? அப்போ எய்ம்ஸ்க்கான விண்ணப்ப தேதி முடிஞ்சிருச்சு, ஆனால் ஜிப்மருக்கு இன்னமும் தான் விண்ணப்பிக்கிறதுக்கான தேதிகள் தொடங்க இருக்கு. ஸோ அதோட அந்த சேர்க்கை முறைன்றது எப்படி இருக்கும்? ஸோ மாணவர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நீட் மாதிரி நீட் எழுதுனா போதுமே சார், வேறு என்ட்ரன்ஸே இல்லைன்னு சொன்னாங்க, திடீர்னு நீங்கள் இன்னொரு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆக்சுவலாக இன் அடிஷன் டு இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எய்ம்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 7 இடத்துல இருக்குது. டெல்லி மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொண்டு வராங்க. இப்போ வந்து ரிஷிகேஷில், ராய்ப்பூரில் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல கொண்டு வராங்க. இதே மாதிரி ஜிப்மர் வந்து இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேம்பஸ், 1956லேருந்து இருக்குது. அது இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆக்குனது ஒரு ஐஐடி மாதிரி ஒரு நிறுவனமாக கொண்டு வந்து 2008ல். ஸோ அந்த 2008க்கு அப்புறம் ஐஎன்ஏ ஆனனால இவங்க வந்து நீட் கீழே வரணும்னு
அவசியம் இல்லை. ஸோ தே கேன் கோ ஹாவ் அ செப்பரேட் எக்ஸாம். ஸோ இவங்க வந்து மொத்தம் 200 சீட்ஸ் இருக்கு. பாண்டிச்சேரி 150, 50 சீட்ஸ் வந்து காரைக்கால் சீட்ஸ். இந்த நிறைய மாணவர்கள் கன்ஃபியூஷன் என்ன, 200 சீட் எப்படி சார் ஸ்பிளிட் பண்றாங்க, பாண்டிச்சேரிக்கு பாதி சீட் போயிடுமே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. 140 சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா அண்ட் 60 சீட்ஸ் தான் பாண்டிச்சேரி கோட்டா. இதில் அவங்களும் அகில இந்திய நுழைவுத் தேர்வு தான். இங்கிலீஷ் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 10 மார்க்ஸ். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 60 ப்ளஸ் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் அண்ட் குவான்டிட்டிவ் ரீசனிங் அது 10 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். இந்த நீட் மாதிரி இவங்களும் வந்து அந்த 200 மார்க் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ, ஸோ 199.25 எடுத்துருக்காருன்னா அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருப்பார். அந்த ரேங்க் அடிப்படையில் தான் அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஜிப்மருடைய இதுதான் லேட்டாக வருது. உங்களுக்கு வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் தான், அதாவது நீட்டோடைய ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி தான் எக்ஸாமே நடத்துகிறாங்க. ஸோ 4th of June தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ வித்தின் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான், மார்னிங் ஒரு 2.5 hours எக்ஸாம். ஸோ பத்தலைன்னா மத்தியானமும் வைக்கிறாங்க. இது சென்ட்ரலைஸ் எக்ஸாம் அக்ராஸ் இந்தியா நடத்துகிறாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம் கம்பல்சரியாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணணும். ஸோ நிறைய மாணவர்கள் நீட் விட்டுருந்தாலும் ஸோ ஜிப்மர் நீங்கள் பாண்டிச்சேரி ட்ரை பண்ணணும்னா அதுக்கு நுழைவுத் தேர்வு வழியாக தான் போக முடியும். தே டோன்ட் ஹவ் எனி செப்பரேட் அப்ளிகேஷன் தனியாக கொடுக்க மாட்டாங்க. அந்த 27th of this month தேர் இஷ்யூவிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ அந்த தேர்வோட கடினத்தன்மை எப்படி இருக்குன்றது ரொம்ப சுருக்கமா சொன்னீங்க, நல்லா இருக்கும். நீட்டுடைய இல்ல ஜிப்மருடையது வந்து 11th 12th தான். ஸோ நம்ம பாண்டிச்சேரிங்கனால நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து சென்ட்ரலைஸ் ப்ராசஸ் தான். அதனால இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ப்ளஸ் அந்த வந்து லாஜிக்கல் அண்ட் குவான்டிட்டி ரீசனிங். ஸோ நீங்கள் அந்த 200 சீட்ஸுமே வந்து புதுச்சேரி கோட்டாக்கு வந்து 54 சீட்ஸ் இருக்கு. ஸோ மீதி 6 வந்து என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. மீதி எல்லாமே கடினம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே சேம். நீங்கள் நீட் மாதிரி தான் 11th 12th படிக்கிற கம்ப்ளீட் சிஸ்டம் தான் கேட்க போகிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஜிப்மருக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமா, எய்ம்ஸுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமா, நீட்டுக்கு தனி வழிமுறைகள் எதுவுமே கிடையாது. பயாலஜி படிக்கிற இதே நீட்டுடைய சிலபஸ் தான் ஜிப்மர் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இதே சிலபஸ் தான் எய்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம், இது டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே 11th 12th ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் இருந்தால் எல்லா எக்ஸாமும் கிராக் பண்ணலாம். நிச்சயமா இந்த மருத்துவ படிப்புகளுக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த நிறைய குழப்பங்களுக்கு உங்களுடைய இந்த ஆலோசனைகள் விளக்கம் கொடுத்திருக்கும் நம்புறோம். உங்களுடைய வருகைக்கும் விளக்கங்களுக்கும் நன்றி. அடுத்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எப்படி தயாராகலாம் என்பது குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5 மணிக்கு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.